சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நீங்கள் எடை போட்டு தான் வச்சுருக்கிறீங்க இந்த நேரம். அதை சும்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன கண்ணசைவு கூட, விரலசைவு கூட அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது உங்கள் மனசில், ஆள் மனசில் பதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. வெறும் சொற்களால் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒருத்தர் எடை போடுறதில்ல. அவங்க பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், இந்த நேரம் அதை வச்சு நீங்கள் உங்ககிட்ட எந்த மாதிரி அணுகுமுறையில் அணுகுறாங்க, உங்களை எந்த விஷயத்தில் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்காமலாம் இல்லை. ஆனாலுமே எல்லாருமே வேணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சில விஷயத்தில் நீங்கள் பொறுத்து தான் போயிட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. சொந்த பந்த வகையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், வெளியிலையாக இருக்கட்டும், எல்லாருமே வேணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் எந்த ஒரு குறையுமே உங்கள் மேலே சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, நிறைய ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு வகையில் பொறுத்த வரைக்குமே சொந்த பந்தமே வேண்டாம்னு நினைக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலான கன்னிராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. வீட்லையுமே இந்த வாழ்க்கையே வேணாண்டா, இந்த குடும்ப வாழ்க்கையே வேணாண்டா, எங்கேயாவது துறவரம் போயிடலாமாங்கிற மாதிரி தான் பெரும்பாலான கன்னிராசி அன்பர்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மன ரீதியான பல போராட்டங்களை சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே நீங்கள் என்னதான் நீங்கள் சாதாரணமாக இருந்தாலுமே சண்டை போராட்டங்கிறது நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். ஒரு சமயம் நீங்கள் மன்னிச்சுட்டு மறந்துட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலான்னு போனால் கூட நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது வந்துடுது. இந்த நேரம் மனசில் பயங்கிறது இல்லாமலாம் இல்லை. எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் ரொம்பவே பயந்து போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாம், கன்னிராசி அன்புன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. தாய் தந்தை வழியில் பொறுத்த வரைக்குமே ஆதரவு இருந்தாலுமே இந்த நேரம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துட்டு வரீங்க. சொத்து வகையாக இருக்கட்டும், சொந்த வகையாக இருக்கட்டும், நிறைய இழப்புகளை சந்திக்கிற மாதிரி தான் அந்த நேரம் இருக்குன்னே சொல்லலாம். கூட பிறந்தவங்க வகையிலேயே நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்க. காசு பணம் எல்லாமே இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும். ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்க. யார் மனசை நீங்கள் புண்படுத்துறதும் கிடையாது. உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் தொல்லைங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். வரக்கூடிய நாட்களாவது கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறதான் பலருடைய இயக்கமாக இருந்துட்டு வருது. அதுமே பெரும்பாலானவங்க குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட எதிர்கால நலனுக்கிறது தான் நீங்கள் பல விஷயங்களை சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. வரக்கூடிய நாட்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வழிபாட்டு முறைகளை, இது சூட்சமமான விஷயம்னு கூட சொல்லலாம், ஒரு சில பரிகார முறைகளை இந்த நேரம் நீங்கள் பின்பற்றுறதால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அப்படி நீங்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான பல்வேறு சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னிராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. இந்த நேரம் இந்த சூரிய உதயம்னு சொல்லுவாங்க. தினமுமே சூரிய உதயத்தில் அந்த 4 நிமிஷம் இருக்குதுல்ல, சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 நிமிஷத்தை பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பைரவ முகூர்த்தத்தில் கால பைரவருக்கு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்காக இருக்கட்டும், நீங்கள் தீப ஏற்றி சௌமுக விளக்கை ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். சௌமுக விளக்குங்கிறது 4 பக்கமும் எரியக்கூடிய தீபம். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். பெரும்பாலுமே கால பைரவன்னு சொல்லக்கூடியவர் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படைச்சிருக்கக்கூடிய ஒரு உக்கிரமான தெய்வம்னு சொல்லலாங்க. சிவபெருமானோட ருத்ர அம்சங்களை தோன்றிருக்கக்கூடியவர் தான் கால பைரவர்னு சொல்லலாங்க. சிவனோட நெற்றிக்கண்ணில் அவதரிச்சவர் கால பைரவர். பெரும்பாலுமே இவரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மனதார நினைச்சு வழிபாடு செஞ்சாலே உடனடியான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நிறைய பேர் எத்தனையோ வழிபாடு எல்லாமே செஞ்சுருப்பீங்க, நல்ல பலனே கிடைச்சிருக்காது. வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் தான் நடக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காமல் இருக்கும். வீட்டில் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வளரணும்னு நினச்சா கூட சுற்றி இருக்கக்கூடியவங்க வளர முடியாத மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமங்களோ உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி விளக்கக்கூடிய வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேர் கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களாமே இருப்பாங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை தவிக்கக்கூடியவங்களாம் கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கால பைரவருக்கு தொடர்ந்து இன்னும் ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாலை வேளையில் ராகு காலத்தில் மிளகு வடை மாலை சாத்தி
பூசணிக்காயில் தீபம் ஏற்றி பூசணிக்காயில் தீபம் ஏற்றுறப்ப மிளகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற பாருங்கள். இது மிளகு தீபம்னு சொல்லுவாங்க. இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கடன் வாங்கி வட்டி அசல் கட்ட முடியாதவங்க ஞாயிறு காலத்தில் ராகு காலத்தில் முந்திரி பருப்பு மாலை கட்டி செந்நிற மலர்களால், அதாவது செந்தாமரை பூ இல்லைன்னா செவ்வரளி பூ நீங்கள் அணிவிச்சு இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை படையிலிட்டு இங்கே வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். சிறப்பான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலவாழை இலை வச்சு அது மேலே நெல் ஒருபடி பரப்பி அதுக்கு மேலே ஒரு தலவாழை இலை வச்சு பச்சரிசி ஒருபடி, குங்குமம் கொஞ்சமாக, மஞ்சப்பொடி கொஞ்சமாக, நெய் கலந்து பரப்பி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. பெரிய பழங்களில் தான் தீபம் ஏற்றணும்னு இல்லை, தொடர்ந்து ஒரு சின்ன பழங்களை கூட 30 பழங்களை நீங்கள் அந்த நேரத்தில் ஏற்படுத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அஷ்ட ஐஸ்வர்யமும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நிறைய காவலருக்கும் பிரச்சனை இருக்கும், ஏக்கம் இருக்கும், நிறைய சோகத்தோடு இருப்பாங்க. ஒன்று போனால் ஒன்று வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க பௌர்ணமி, வளர்பிற, அஷ்டமி நாட்களில் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிம்மதியான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏலக்காய் கொஞ்சமாக, குங்குமம், மஞ்சப்பொடி, நெய் கலந்து கால பைரவருக்கு திருவடியில் அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னுமே சிறப்பு தாங்க. பைரவருக்கு ஏலக்காய் மாலைனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒருபடி ஏலக்காயை பைரவர் பாதத்தில் வெற்றில மேலே வச்சிங்கன்னா கடன் தீர்ந்து உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் கன்னிராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைன்னு வரப்ப இந்த நேரம் ஜென்ம ராசியில் நெருப்பு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாருங்க. அதனால உடம்புல பொறுத்த வரைக்குமே இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். கொஞ்சம் நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த கைகளில் சின்ன சின்னதாக அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். வருமானம் எடுத்துக்கிட்டால் அந்த நேரம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகம் தான். என்ன ஒன்று செலவுங்கிறது கொஞ்சம் இருக்கும். வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா செலவு பின்னாடியே நிற்கும். அதனால் வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான் இருக்கும். தசாபுத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரம் சிறப்பு தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடனை நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்குது. அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது வரக்கூடிய நாட்களில் சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் புதுசாக கடன் பெறதை தவிர்க்க பாருங்கள். திருமண சம்மந்தப்பட்ட முயற்சியில் பொறுத்த வரைக்குமே வரன் இந்த நேரம் உடனடியாக அமையாது. கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும். இந்த நேரம் வரனை தேர்ந்தெடுக்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருமானம் உண்டு தான், ஆனால் செலவும் கொஞ்சம் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதனால் வரவும் செலவும் கொஞ்சம் சிரமம் தான். நெருங்கின உறவுக்கார வகையில் பொறுத்த வரைக்குமே மனசை புரிந்து நடந்துக்கவே மாட்டாங்க. உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கவனம் செலுத்துறது வேண்டாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எல்லாரும் வேணும் பாடுபடுறது என்னவோ இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புரியுது. நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு உதவி செய்யலினாலுமே மறைமுகமாவது நீங்கள் உதவி செய்யணும்னு தான் ஆசைப்பட்றீங்க. எதிரியாக இருந்தாலும் உங்ககிட்ட ஓடி வந்து ஒரு ஆலோசனை கேட்டால் அவங்க வாழ்க்கைக்குண்டான வழியை நீங்கள் சொல்ல தயங்குறதே கிடையாது. பேச்சாலே பலரை திருத்தக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தானா. நீங்கள் அதை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதுதான் பாதிப்பு தர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. வேலைன்னு வர்றப்ப இந்த நேரம் வேலை பார்க்குற இடத்துல நன்மைங்கிறது சிறப்பாக தான் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்களால இந்த நேரம் சாதகம் தான். தசாபத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு எல்லாமே இந்த நேரம் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, வெளியூர் மாற்றம், இந்த மாதிரியான விஷயம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஒரு நிரந்தரம் இல்லாமல் ஒரு சும்மா இந்த நேரம் ஒரு தற்காலிகமாக தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட உங்கள் வேலை இந்த நேரம் நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் வேலை ரீதியாக நல்ல மாற்றம் தான். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கு தான். நிறைய புதிய முயற்சி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. ஒரு பண உதவி தான் அந்த நேரம் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வங்கி மூலமாக நீங்கள் உதவி பெற முயற்சி செஞ்சீங்கன்னா அது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். நீங்கள் துணிஞ்சு பல முதலீட்டை செய்யலாம், உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு எல்லாமே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. பல தடை நீங்கள் கூடிய வாய்ப்பு. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே முக்கியமான பதவி கிடைக்கக்கூடிய நேரம். அதனால் எங்கே போனாலும் சரி, எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேசுகிற பேச்சில் பார்த்து நடந்துக்க பாருங்கள், பார்த்து பேச பாருங்கள். உங்கள் கருத்து என்னவோ அந்த நேரம் சிறப்பாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த நேரம் உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை உண்டாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச்சுக்களை பேச பாருங்கள். கட்சியிலையும் சரி, வெளியிலையும் சரி செல்வாக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரி, பள்ளி கல்லூரியிலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. ஆதரவுங்கிறது உங்களுக்கு எந்த பக்கமும் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை கல்வியில் கவனம் செலுத்துறதா, படிக்கிற படிப்பில் கவனம் செலுத்துறதா முயற்சி செஞ்சீங்கன்னா முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த அரசாங்க வகையில் இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். வெளிநாட்டு போய் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும்.
விவசாயத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லை. விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தண்ணி வசதி சிறப்பாக இருக்குது. விதை, இந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தடங்கள் இல்லாமல் கிடைக்கும். இந்த நேரம் சிறப்பு தாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் மனசில் இந்த நேரம் முன்னாடி விட பாதிப்பில்லை. ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது. மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய நேரம் தான். மனசில் ஒரு நிறைவு தரக்கூடிய நேரம் தான். வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் இந்த உடல் நலத்தில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். வெளியில் அதிகமாக அலையிறது வேண்டாம். உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கிற மாதிரி எதுவும் சாப்பிட வேண்டாம். இந்த குளிர்ச்சியான உணவு எல்லாமே இந்த நேரம் எடுத்துக்கிறது வேண்டாங்க. இது தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானா நீங்கள் அம்பிகை வழிபாடு, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேலையா